ஸோ இன்னும் 2 டேஸில் நம்ம தேவ் சாரோட ஃபஸ்ட்டு பர்த்டே வருது. அதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக மூதேவி இருக்கோம். மேடம் எங்கள் பையனும் அம்மாவும் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. நமக்கு மட்டும் வேறு ட்ரெஸ்ஸு. ஆனால் அந்த கேமராவில் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே கலர் மாதிரி தான் தெரியுது டக்குன்னு. எதுக்கு தான் இவ்வளோ அழகாக பிறந்தன்னு எனக்கே தெரியல சாமி. ஸோ நம்ம தேவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது நம்மளோட சந்தியா சிஸ்டர் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணது இவங்க தான் ஃபேமிலி ஃபோட்டோ. ஆமாம், இதுதான் தேவோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சிச்சோ ஃபேமிலி போர்ட்ரேட்டாக எடுத்தோம் சிண்டு எல்லாரும். இப்போ வந்து சாருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்க போகிறாங்க. எஸ், குனிஞ்சு பார்த்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோஜினியோட மாஸ்டர் இவங்க தான். இவங்க தான் மனோஜ் வந்து கேமரா வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். எஸ், ஓகே போகலாம். என்ன தீம் சிஸ்? அது ஒரு ட்ராவலர் தீம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான். இது மோனோக்ரோமா இருக்கட்டும், சிங்கிள் கலரில் தம்பிக்கும் அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு. சூப்பர். உங்கள் பேபிஸ்க்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா சிஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேவுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். ஃபேமிலி போர்ட்ரேட் பண்ணல, அதனால தான் சிண்டுவும் கூட்டிகிட்டு வரல. ஏன்னா இது அகெயின் ஒரு சடன் பிளான். 2 நாள் தான் இருக்குது பர்த்டேக்கு. அதனால் நாங்கள் காஸ்டியூம் அது இதெல்லாம் பெருசாக பிளான் பண்ணல. இப்போ தான் போய் சும்மா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேராக வந்து ஷூட் பண்ணுறோம். அதனால் சிண்டு நாங்கள் 2 பேரும் தேவ் இருக்க மாதிரி ஃபேமிலி போர்ட்ரேட் வந்து மேபி இன்னொரு 1 வீக் கழித்து அவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தாலும் எடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து தேவுக்கு மட்டும்தான் ஒரு 2 செட்டப் பிளான் பண்ணி எடுக்க போகிறோம். சாருக்கு மேட்சிங்காக ஷூவும் வாங்கியாச்சு. கலக்குப்பா கலக்கு. இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி கூல் லைக் டேட், கூல் லைக் டேடி. அதனால தான்டா இதை சூஸ் பண்ணேன். இவன் ஒருத்தன்டா. என்னடா? ஓகே பாய். ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்க. வேற லெவல். வழியில போக முடியல, வர முடியல, பாக்குறவங்களாம் கூப்பிட்டு செருப்பு எடுக்கிறான். வேற லெவல். சூப்பர். ஓய் ஓய் கியூட்டி. மூடிட்டு போறியா? A few minutes later. இவ்வளவு நல்லா தான் இருந்த. போடா அங்கடி வந்துருச்சு. அடிக்க போறே சப்பு சப்புன்னு. ஒண்ணு இல்லடா. பயமா இருக்கா? ஒண்ணும் இல்லடா. சூப்பர் 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 தேவ் தேவ். அவ்வளவுதான். சூப்பர் தேவ். சூப்பர் சூப்பர். செம்மையா இருக்குடா. சூப்பர். நீ அவங்க பின்னாடி போய் பாரு. பிறவி பைத்தியம். இங்க பாரு தேவ். அங்க பாரு. அங்க நில்லு. என்னையா? சரி. ஆனா அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. கரெக்டாக அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிடறானுங்க. போய் குடுமி தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க போயிடாமா. அங்கே போனால் ஏன்டா அழுகுற? நான் அப்படிதான் பண்ணுவேன். காண காண காணோம் காண காண காணோம் காண காண காணோம். சார் அடுத்த ட்ரெஸ்ஸோட ரெடி ஆகிட்டாருங்க. ஏ ஏ இந்த முடிக்காகவே தாங்க இப்போ நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணுறோம். ஸோ இது பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு சீக்கிரம் தலைவனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டையை போடணும். ஏன்னா முடிங்க பாருங்கள், குடுமி போட்டலாம். அந்தளவுக்கு முடி ஓவர் ஆயிடுச்சு. தேவ் உட்காந்துட்டான்டா. உட்காந்து சிரிக்கிறான்டா. சூப்பர்ரா. ஏ செம. இங்க பாரு தேவ். சூப்பரா இருக்கா. அறா கேக் அறா. கேக் அடிடா. அவன் கேக்க கவுத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். கீழே சுத்தி விடு.
The next day. ஸோ சார் ஃபோட்டோ ஷூட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து பர்த்டேக்கு முத நாள் வந்து எடுத்தோம். இன்னைக்கு தான் நம்ம தேவுக்கு வந்து பர்த்டே. என்ன சார்? ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஸோ அதே ட்ரெஸ்ஸையே வந்து அதுதான் பர்த்டேக்காக எடுத்த ட்ரெஸ். அதுலேயே ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியாச்சு. வானம் கெட்ட பல. தேங்க்யூ சொல்லு. எல்லாரும் இப்போ Thank வந்து you. விஷ் Hi. பண்ணிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். சொல்றா ஹாய் சொல்றா. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1 year ஆயிருச்சு. போன டைம் வந்து 10 ஆகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயாச்சு. ஹாப்பி டெலிவரி டே. பார்த்தியா? சிண்டுவுக்கு வந்து நம்ம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். எல்லாரையும் வர வச்சு கிராண்டா பண்ணோம். அந்த மாதிரி வந்து உனக்கு பண்ண முடியல. ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாதனால நம்ம அந்த மாதிரி கிராண்டாக எதுவும் பிளான் பண்ணல. சிம்பிளாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்புறம் அப்பா தான் சொன்னாங்க, சரி வாங்க ஏதாவது வந்து ஒரு ரெசார்ட் போயிட்டு அங்கே போயிட்டு இருந்துட்டு வரலாம். ஒரு நாள் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷராகவே போயிட்டு இருக்கீங்க, வாங்க போயிட்டு எங்கேயாவது போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்பா தான் கூப்பிட்டாங்க. செகண்ட் பர்த்டே அப்பா வந்து உனக்கு சிண்டுக்கு பண்ண மாதிரி வேற லெவலில் பண்ணுறோம். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. ஓகே, மால்தீவ்ஸ் கூட்டிட்டு போங்க பர்சன். ரைட் ஆல் ஓவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பர்த்டேல கிராண்டாக பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அப்பா ஏதோ ஒரு ஊருக்கு நாகர்கோயிலில் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ரெசார்ட் எப்படி இருக்கு என்னலாம் எங்களுக்கு தெரில. ஸோ நாங்களும் உங்க கூட அப்படியே அது எப்படி இருக்குன்றத வீடியோலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். போகலாம். ஒரு நாள் போகலாம் தான் சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ பேக்கேஜ் பார்த்தீங்களா? ஃபால்ஸ் இருக்கு, அங்கே போய் குளிப்போன்றதா எடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் ஃபால்ஸ் இருக்கா, தண்ணி வருதாலாம் எனக்கு தெரில. போனாதான் தெரியும். ஐயோ ஐயோ. ஸோ இங்கே வந்துட்டு தேவ் பர்த்டே அன்னைக்கு நம்ம இங்கே கன்னியாகுமரியில் இருக்க பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் நல்லா வந்து சாமி கும்பிட்டாச்சு. சதீஷ் வந்து அங்கே வெப்சைட்டில் வந்து நம்ம இன்னைக்கு கிட்ஸு ட்ரெஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து அவன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கு. மூடிட்டு போறிய? இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்து கன்னியாகுமரியில் அந்த முக்கடலும் வந்து சந்தி போல, ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். செம்மையாக வந்து சுத்தமாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. சதீஷ் வந்து எங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து சார் வந்து பார்த்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள், சிண்டு மேடம் வந்து எவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அத்தை மாமா சிண்டுலாம் வந்து கால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அலை வந்து அங்கே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சதீஷ் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த கடலை பார்த்துக்கிட்டே மசால் பொரி வந்து சாப்பிட போகிறோம். ஸோ பானிபூரி சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம தேவ் சார் நினைக்கிறேன் கேக் கட் பண்ணுறது முடியும். சதீஷ் வந்து அந்த வெப்சைட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் கேக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வச்சு கட் பண்ணுவோம். இப்போ அழகாக உட்காந்து கடலை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்டா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஓகே, ஒரு வழியா ஒர்க்கை முடிச்சுட்டு நானும் ஜாயின் ஆகிட்டேன். இப்போ நம்ம கேக் கட்டிங் செலிப்ரேஷன். ஆனால் இப்படி கேக் கட் போடணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கன்னியாகுமரி கடலில் வச்சு பப்ளிக் பிளேஸில் வச்சு தான் நம்ம தேவுக்கு கேக் கட் பண்ண போகிறோம். தேவ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அவன் பார்க்கறத பாரு, நல்லா இருக்காடா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
ஹாப்பி பர்த்டே டு அப்படின்னு பாடணும் சிண்டு. ஓகேவா? ஏய் ரெடி ஆயிட்டாடா. என் உலகே நீதாண்டா கோரம்பா, என் உயிரே நீதாண்டா கோரம்பா, என் உணர்வே நீதாண்டா கோரம்பா, என் உலகே நீதாண்டா. பர்த்டே பாய், பர்த்டே பாய். அப்பா பக்க கன்னிகுமரில் வச்சு. ஓ நம்ம வீட்ல யாருமே இப்படி பர்த்டே கொண்டாடினது இல்லடா. சொல்லு. ஓகே, அப்படியே எல்லாரும் நம்ம திருவள்ளுவர் ப்ரோக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க. வணக்கம் பிரதர். பக்கத்துலேயே விவேகானந்தர் ப்ரோ இருக்காரு, அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. ஐயா வணக்கம். அப்படியா? ஸோ மாமா திடீர்னு தான் வந்து பிளான் பண்ணாங்க. நான் ரூமில் தான் வச்சு வெட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து கடலை வந்து பார்க்க வந்தோமா, சரி இங்கேயே வச்சு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை வந்து கேக் எடுத்துகிட்டு வர சொல்லி நல்லபடியாக வந்து வெட்டியாச்சு. நல்லா சீரியஸாக அந்த கோயில் வாசலை வச்சு வெட்டினோம். அதுக்கப்புறம் நிறையா அங்கே திருநங்கை அக்காக்கள் இருந்தாங்க, அவங்களும் வந்து நம்ம தேவ ஆசீர்வாதம் பண்ணி. தெரியுமா, நீ வரதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பேசிட்டாங்க, உங்கள் சேனலில் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டாங்களா? ஓகே நைஸ். உண்மையிலே அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிளானுமே வந்து ஒரு வாரம்லாம் வந்து பிளான் பண்ணல. நேற்று நைட்டு ஆமாம் அங்கே போயிட்டு வரலாம், அங்கே கன்னியாகுமரி ரெசார்ட்டு போயிட்டு வரலாம் நாகர்கோவில் பக்கத்தில் அப்படி சொன்னாங்க. செகண்ட் பர்த்டே வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி இன்னும் பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே நல்லா பேசிட்டு இருக்காத, யாரும் கண்டுக்காதீங்க உன. ஸோ நேற்று கேக் கட் பண்ணிட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கியாச்சு. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. தேவோட பர்த்டே வந்து நேற்று நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஏண்டா பர்த்டேக்கு வந்து நெக்ஸ்ட் டே இங்கே வந்து திருவள்ளுவர் சிலைக்கு மாமா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே வந்து போனதே இல்லை திருவள்ளுவர் அந்த சிலைக்கு. அப்புறம் விவேகானந்தர் இதில் பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ அதுக்குமே வந்து போனதில்லை. ஸோ மாமா வந்து அப்படியே போட்டில் போய் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா தேவனியும் ஃபஸ்ட் டைம் தானே? எங்கே போகிற? பார்க்குறத பாரு. ரூம் கதவை திறந்து அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடு இந்த சைடு வந்து இங்கே ரெஸ்ட் ரூமு, இங்கே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கேயே வந்து ஹேர் ட்ரையர் அதெல்லாம் வந்து இருக்குது. நாங்கள் வந்து கீழே குப்பையெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா கீழே வச்சா தேவ் வந்து எடுத்துடுறானோ, ஸோ அதனால் அப்படியே இங்கிட்ட வந்தால் இங்கே வந்து ஒரு பெட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக வந்து தூங்கணும். ஏண்டா தேவ நான் தூங்கினியா இங்கிட்ட? மண்டையும் பாரு. அதுக்கப்புறம் இங்கிட்ட பார்த்தா டிவி, இங்கேயே வந்து ஒரு மிரர் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து எங்களோட திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். அப்படியே இங்கிட்ட வந்தால் சார் வந்து நல்லா ஹாயாக உட்காந்து போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இங்கிட்ட வந்து ஒரு சோஃபா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த வியூ ஆச்சு. அதே மாதிரி இங்கிட்டோம் நான் இங்கே நின்று தான் அது என்னது சன்ரைஸை வந்து எடுத்தேன். இப்போ பாருங்கள் கடலோட அலை வந்து வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. ரூம்ல இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு தான் விவேகானந்தர் சிலை, அந்த விவேகானந்தர் சிலைன்ற திருவள்ளுவர் சிலை, அந்த விவேகானந்தர் அதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து இருக்குது. நம்ம அங்கே தான் வந்து இப்போ போகிறோம். ஸோ இந்த ரூம் மாதிரி தான் பக்கத்தில் அத்தம்மா ரூமும் சிண்டு மேடம் வந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி வாங்க போகலாமா? போய் தொலை. செம்ம மழை பெஞ்சு இப்போ பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் கீழெல்லாம் பாருங்கள் செம்ம இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் மழை வரப்போகுது தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கடலில் வந்து போட்டிங் போகிறோன்னா திருவள்ளுவரை பார்க்குறோம். திருவள்ளுவரை தான் நீ தமிழ் புக்லேயே பார்க்கலாமே. நேரில் சிலை பார்க்குறது நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ நேற்று இங்கிட்டு தான் வந்தோம், வந்த வழியிலேயே மறுபடியும் போவோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா கியூ எங்கே வரைக்கும் நிற்கிது பாருங்க. இங்கேருந்து இது அப்படியே போய் அங்கே உள்ள வரைக்கும் போனோம். ஸோ போட்டிங் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் நவ்.
நம்ம சுத்தமாக இருக்கேடா. நமக்கும் திருவள்ளூருக்கும் ராசியே இல்லடி.